தமிழகத்தில் பரவலாகவே இப்போ என்ன நடக்குதுன்னா, வேண்டுமென்றே திட்டமிட்டு வடமாநில கூலி தொழிலாளிகளை தாக்குகிறார்கள் என்ற ஒரு அச்சம் இன்றைக்கி வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், போன வாரத்தில் வந்துட்டு திருத்தணியில் சூரஜ் என்ற நபரை வந்துட்டு 4 பேர் கஞ்சா அடிச்சுட்டு எவ்வளவு கொடூரமாக தாக்கினார்கள் என்று தெரியும். இன்னை வரைக்கும் கூட அந்த சகோதரர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அது ஒரு ஒரு மாயமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. அது முடிஞ்சு அடுத்த ஒரு 3 நாளில் கோயம்புத்தூரில் ஆட்டோவை வேகமாக ஓட்டி போயிருக்காரு ஒரு இஸ்லாமியர். அதை இவருக்கு அதாவது அந்த ஒரு 4 வடமாநில தொழிலாளர்கள் மீது மோதுற மாதிரி போயிருக்கார். அதை தட்டி கெட்டதன் விளைவாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய குரூப்பை வர வச்சு அவர்களை தாக்கி கொடூரமாக தாக்கி அதில் ஒருத்தர் இறந்துட்டார். இதெல்லாம் எதுவும் நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரண ஒரு சம்பவம் போல் நினைக்கிறீங்க, இல்லை இதெல்லாம் திட்டமிட்டு. ஏன்னா இந்த சம்பவத்தில் அடிபடக்கூடிய ஒவ்வொரு நபருமே வடநாட்டை சார்ந்த இந்துக்களாக இருக்கிறார்கள். குறிவைத்து அவர்கள் தாக்கப்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கி தமிழகத்தில் எழுந்திருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இது எழுந்திருக்கு. நிறைய ஊடகங்கள் இதை வெளியே சொல்கிறதில்லை. ஏன்னா இந்த இன்சிடெண்ட் கண்டினியூஸாக இந்த ஒரு வருஷத்தில் நிறைய இன்சிடெண்ட் நடந்துருச்சு. வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது, ரயிலில் தனியாக போகக்கூடிய வடமாநிலம் தாக்கப்படுவது, தனியாக வேலை செய்யும் வடமாநிலத்தவர் தாக்கப்படுவது, இது இங்கே தொடர்ச்சியாக நடக்குது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மொழியை வைத்து அவன் இந்திக்காரன் மொழியை வைத்து பிரித்தாளும் சூழ்ச்சியை ஏற்கனவே இங்கே திமுக செய்யுது. அதை விட முக்கியமாக மொழியை வைத்து இவங்களை அடிக்கிறாங்க. தமிழ் தெரியாதுன்னா அடிக்கிறான், ஹிந்தி மட்டும் தான் பேசுவேன்னா அடிக்கிறான். இதே போல் தமிழர்களை மற்ற மாநிலத்தில் செய்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இப்போ தொடர்ந்து இந்த வட மாநிலத்தவரை அடித்து உதைத்து சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறிடுச்சு. இதுவரைக்கும் இருந்த அரசாங்கத்திலேயே அதிகமாக வடமாநிலத்தவர்கள் பாதிக்கப்படும் அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது. கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, திமுக அரசு தான் வடமாநிலத்தர் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசாக திகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. முற்றிலும் உண்மை. நீங்கள் கடைசியாக தரவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மொத்த தரவுகளுமே வடமாநிலத்தவர் மீது கொடூரமான தாக்குதல் நடத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கே தவிர வேறு எந்த ஒரு ஸ்டேட்டுமே இல்லை. அப்போது இங்கே மொழி ரீதியாகவும் அவர்களை வந்துட்டு பாகுபாடு காட்டுறாங்க, மத ரீதியாகவும் அவர்களுக்கு இங்கே பாகுபாடு காட்டுறாங்க. அதே போல் தமிழ்நாடு என்னமோ தனிநாடு நினைத்து கொண்டு இந்திக்காரங்க என்னமோ வேற்று நாட்டிலேருந்து வந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ஷியாலிட்டி பாகுபாட்டை இந்த திமுக அரசு இங்கே இருக்கக்கூடிய தேச விரோத சக்திகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செய்கிறார்கள் என்ற ஒரு ஐயப்பாடு கட்டாயம் ஏற்படுகிறது.